வணக்கம் நண்பர்களே. கடைசியா நம்ம ஓடைப்பட்டி நுண்டி கருப்பசாமியோட முழு வரலாறை பத்தி பார்த்தோம். அதுக்கு அடுத்தபடியாக இன்னைக்கு மதுரை மாவட்டம் டி கல்லுப்பட்டியில 7 கிராமங்கள் இணைந்து நடத்தக்கூடிய ஏலூர் முத்தாளம்மனோட முழு வரலாறை தான் பார்க்க போறோம். இந்த ஒரு வீடியோவை ஃபுல்லா பாருங்க. சரி, இந்த கதை எங்க இருந்து ஆரம்பிக்குதுன்னா, சுமார் 1100 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு தாயும் அவளது 6 பிள்ளைகளுடன் ஆந்திராவில் இருந்து மதுரை மாவட்டம் டி கல்லுப்பட்டி பகுதிக்கு வந்திருக்காங்க. அப்போது பல வருடங்களாக மழை பெய்யாம இருந்த இந்த பகுதியும் இதை சுற்றியுள்ள பல கிராமங்களும் அன்னைக்கு அந்த குடும்பம் வந்த நேரம் என்னைக்குமே இல்லாத மழையா சரியான மழை வெளுத்து வாங்கியிருக்கு. அதனால அங்க இருந்த மக்கள் எல்லாரும் ரொம்பவும் சந்தோஷப்படுறாங்க. இது ஒரு பக்கம் இருக்க, அந்த அம்மாவும் அந்த 6 பிள்ளைங்களும் ஊருக்குள்ள வராங்க. அப்ப அந்த பகுதியில் வாழ்ந்து கொண்டிருந்த ஐயர் ஒருத்தர் இவங்க வந்த நேரம் ஊருக்கு நல்ல நேரமா இருக்கேன்னு அந்த அம்மாவையும் அந்த 6 பிள்ளைகளையும் கூப்பிட்டு அடைக்கலம் கொடுக்குறாரு. அன்னைக்கு காலையில அவங்களுக்கு சாப்பாடு போட்டு அங்கேயே இருக்க சொல்றாரு. இப்படி அந்த குடும்பம் வந்த நேரம் இந்த பகுதியில நிறைய நன்மைகள் எல்லாம் நடந்திருக்கு. சண்டை போட்டு பிரிஞ்ச பல குடும்பங்கள் ஒன்று சேர்ந்திருக்கு. மக்கள் எல்லாம் நல்லபடியா வெள்ளாமை செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, அந்த அம்மாவும் அந்த 6 பிள்ளைகளும் அந்த ஐயர்கிட்ட, ஐயா நாங்க ரொம்ப தூரத்துல இருந்து வந்திருக்கோம், எங்களுக்கு கறி சாப்பாடு சாப்பிடணும் போல இருக்குன்னு சொல்ல, அதுக்கு அந்த ஐயர், அம்மா நம்ம வீட்டுல கறி சமைக்க மாட்டோமா, ஆனா அம்மா நீங்க வந்த நேரம் நல்ல நேரம், உங்களுக்குள்ள ஏதோ ஒரு அதிசயம் இருக்குன்னு நான் நம்புறேன், இந்த ஊர் மக்களும் நம்புறாங்கன்னு சொல்லி ஊர்ல இருக்க பெரிய நாயக்கர் வீட்டுல கறி சமைக்க சொல்றேன்னு சொல்லி கறி சமைச்சு சாப்பாடு போடுறாங்க. அப்படி அவங்க சாப்பிட்டு முடிச்சு கரெக்டா பொழுது சாயிற நேரத்துல அந்த தாயும் கூட வந்திருந்த 6 பிள்ளைகளும் ஒரு முக்கியமான விஷயத்த சொல்றாங்க. அது என்னன்னா, அவங்க 7 பேரும் ஆதிபராசக்தியின் அம்சம்னு, ஒரு காரணத்தினால் மனித பிறவி எடுத்தோம்னு, நாங்க வந்த நோக்கம் முடிஞ்சிருச்சுன்னு, எங்களை நீங்க எல்லாரும் திருவிழா எடுத்து கும்பிட்டு வந்தீங்கன்னா உங்களையும் இந்த 7 ஊர் மக்களையும் காத்து நிப்போம்னு சொல்லி மறைஞ்சதாக சொல்றாங்க. சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, அக்னி ஏற்றி அந்த 7 பேர் அதுல இறங்கி சாம்பலாக மாறி அசரீரி மூலமாக இந்த சாம்பலை எடுத்து கொண்டு போய் சுற்றி உள்ள கிராமங்கள்ல தூங்க, நாங்க 7 பேரும் 7 ஊர்கள்ல அருள் பாலித்து மக்களை காப்போம்னு சொன்னதாகவும் சில பேர் சொல்றாங்க. இப்படி இந்த சம்பவங்கள் எல்லாமே ஒரே நாள்ல நடந்திருக்கு. இதனாலதான் ஒரே நாள் மட்டும் மிகப்பெரிய திருவிழா எடுத்து சிலை செஞ்சு வழிபடுறாங்க. அப்படி செஞ்ச 7 தெய்வங்களும் கல்லுப்பட்டி பக்கத்துல இருக்க அம்மாப்பட்டியில ஒரு குடிசையில தான் இருக்கும். அப்படி இருக்கக்கூடிய அம்மன்களை தங்களது ஊர்களுக்கு அழைத்து செல்ல அந்தந்த ஊர்க்காரங்க வருவாங்க. அப்படி அந்தந்த ஊர்க்காரங்க அவங்க ஊர் அம்மனை வரவேற்கிற விதமா 35ல இருந்து 50 அடிக்கு மேல சப்பரங்கள் செஞ்சு காப்பு கட்டி விரதம் இருந்து திருவிழாவின் போது தங்களுடைய தலைகளில் தூக்கிட்டு வருவாங்க. இப்படி 7 ஊர் சம்பந்தப்பட்ட இந்த திருவிழாவில் அம்மாப்பட்டியில வச்சு இந்த சிலைகள் எல்லாம் செய்யறதுனால மீதமுள்ள இந்த 6 ஊர்க்காரங்க தான் இந்த சப்பரங்கள் செஞ்சு சாமிகளை கூப்பிட வருவாங்க. சாமிகளை கூப்பிடக்கூடிய அம்மாப்பட்டி சப்பரம் செய்ய மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்குரிய சாமி ஆல்ரெடி அவங்க ஊர்ல இருக்கிறதுனால. அப்படி சொன்ன அந்த 7 ஊர் சப்பரங்கள் என்னன்னா, தேவன் குறிச்சி ஆதிபராசக்தியாக, கல்லுப்பட்டி சரஸ்வதியாக, வன்னிவேலம்பட்டி மகாலட்சுமியாக, அம்மாப்பட்டி பைரவியாக, காடுநெறி திரிபுர சுந்தரியாக, கிளாங்குளம் சபரியாக, இப்படி 6 சப்பரங்களும் அம்மன்களை அழைக்க அம்மாப்பட்டிக்கு வரும். இதுக்கப்புறமா இந்த அம்மன்கள் எல்லாம் அவங்கவுங்க ஊருக்கு போய் சேர்ந்த உடனே கெடா வெட்டி சோறு சமைச்சு அம்மனுக்கு கரிசோறு படைச்சு கூட்டி விடுவாங்க. அதன் பிறகு நள்ளிரவில் அம்மனை ஒரு இடத்துக்கு கொண்டு போய் அங்க அம்மன் சிலையை கவிழ்த்து போட்டு இந்த சிலையை கொண்டு வந்தவர் ஒரு கட்டையால் அந்த சிலையை லேசா உடைச்சிட்டு திரும்பி பார்க்காம கிளம்பிடுவாரு. அதுக்கப்புறமா மக்கள் எல்லாரும் ஒரு கட்டையில வச்சு அம்மன் சிலையை உடைச்சு மண்ணோட மண்ணா ஆக்கிட்டு திரும்பி பார்க்காம தங்களுடைய வீட்டுக்கு போயிடுவாங்க. ஏன் இந்த மாதிரி எல்லாம் பண்றாங்கன்னா, அந்த வரலாறு படி அந்த 7 பெண் தெய்வங்களும் ஒரு நாள் மட்டும்தான் மக்களோட இருப்போம் சொன்னதுனால இந்த திருவிழா 2 வருஷத்துக்கு ஒரு தடவை நடக்குது. சரி, இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்த எல்லாருக்கும் நன்றி. இது போல வித்தியாசமான வரலாற்று வீடியோக்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க.